ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் வந்து செம்ம ஃபைட்டு போயிருக்குது. என்ன ரீசன்ன்றது பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆனதுக்கு சாண்ட்ரா தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்வதி கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாரு கம்ருதீன். என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எல்லாருமே வந்து இந்த ஹவுஸ்மேட்ஸு வந்து எல்லாருமே நம்ம லவ் பண்ணும்போது பேசும்போது வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணி பேசுங்க, கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா மட்டும்தான் உன் கூடவே இருந்து 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 உன் மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுக்கு காரணமே வந்து பார்த்து சாண்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து ஒரு ஆழமான பாயிண்ட் வைக்கிறாங்க. இது சாண்ட்ரா கிட்ட சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக்கு கோபம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ சீப்பாவா என்னை யோசிப்பா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து கம்ருதீனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா வந்து பார்வதி பார்த்து கேட்டாங்க, ஏன் பார்வதி, என்னாலேயே நீ வந்து கம்ருதீனை பிரிஞ்ச? அவன் 2 வாரமாக உன்னை வந்து டார்ச்சர் பண்ணது, சண்டை போட்டது, திட்டினது, அதால் நீங்கள் பிரிஞ்சிங்களா, இல்லை என்னால் தான் நீ பிரிஞ்சியா, சொல்லு பார்வதின்னு சொல்லிட்டு கம்ருதீன் கிட்ட சொல்லும்போது பார்வதி கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வராதனால சாண்ட்ராக்கு வந்து ரொம்பவே கோபம் வந்துட்டு, இனி வந்து கம்ருதீன் நான் உங்கள்கிட்டையும் பேசலை, பார்வதி நான் உங்கள்கிட்டையும் பேசலை, தயவுசெய்து நீங்கள் இனி 2 பேரும் வந்து என்கிட்ட பேச வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா. இவங்க கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து பேசின்னு இருக்கிறாங்க. இதை நைட்டு பேசி முடிச்சுட்டு போயாச்சு. மறுபடியும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட அக்கா சாரி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சாண்ட்ரா வந்து தன்னுடைய காதை பொத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டுட்டு தூரம் போயிட்டாங்க. இனி உங்ககிட்ட நான் பேசவே விருப்பப்படலைன்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் கம்ருதீனும் பார்வதியும் வெளியில் போய் உட்காந்து பேசுகிறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நான் வேணும்னா நான் பேசணும், உனக்கு வேண்டான்னா நான் போகணும், அப்படி தான் நீயும் பிஹேவ் பண்ணிக்கிட்ட. இப்போ என்னென்னா என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிற. இத்தனை நாளாக எனக்கு ஒரு ஆறுதலுக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் சாண்ட்ரா தான் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ நீ வந்து பேசுறதுனால இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அது உன்னால் உடஞ்சி போகிறது. இது சரியா உனக்கு? நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ எனக்கு அவங்க என்கிட்ட பேச வைக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கம்ருதீன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு என்ன, இப்போது நான் உனக்கு பேச வைக்கணும், அதுக்கு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சாயங்காலமாக பேசுவாங்க, நீ போய் அவகிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. பார்வதி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சண்டை போடு, பேசு, போ, ரொம்ப எஸ்டீமாக போவாத, நான் உங்கள்கிட்ட எப்படி பழகினேன் பேசினேன், நீ எப்படி என்கிட்ட பழகின பேசினன்றது உனக்கு தெரியாதா, ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஒஸ்ட்டாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி வந்து என்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கம்ருதீனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு கம்ருதீன் என்ன சொல்கிறாங்க, என் மனசுலேயும் இருந்ததுனால தான் நியூ இயர் அதுமா நான் உங்கள்கிட்ட சண்டை போட விருப்பப்படல, அதனால தான் நான் பேசுறதுக்கு வந்தேன். ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நான் உங்கள்கிட்ட நல்லபடியாக பேசிவிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே அப்படி தான் நினைக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டும் நான் பேசாது இருக்கிறது இது இன்னிலேருந்து அந்த செய்ய வேண்டான்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பித்தேன். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் போல் மெயின்டைன் ஆக தான் போகுது, வெளியில் போய் கண்டினியூ பண்ண தான் போகிறோம். அதனால் நீ எதுவுமே வந்து தப்பாக யோசிக்காத, நான் அப்படியே எதனா பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்லிட்டாங்க. இப்போ ஹவுஸ்மேட்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே வந்து கம்ருதீன்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் பேசலை. இவங்க 2 பேரும் தனியாக நின்று அவங்க பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்வர்சேஷனும் இன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்டில் தெரிவிங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.